திருநெல்வேலி மண்டலத்தில் வாக்கு எண்ணிக்கை பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் மற்றும் கடந்த முறை வெற்றி பெற்றவர்களின் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருநெல்வேலி மண்டலத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்கிறது. மொத்தமாக 22 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. இதற்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையங்கள், அதாவது திருநெல்வேலிக்கு அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி, தென்காசிக்கு ரமணி கல்லூரி தென்காசி, ரமணி கல்லூரி தென்காசி. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தூத்துக்குடி நகர்பகுதியிலே இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தனியார் கல்லூரி. அதோட கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் நாகர்கோவில் அரசு கோணம் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்படுகிறது. அதாவது மாவட்டத்திற்கு ஒரு வாக்கு எண்ணும் மையம் என 4 மையங்கள் செயல்படுகிறது. தற்போது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திற்கான வாக்கு எண்ணும் மையமான அரசு பொறியியல் கல்லூரி அந்த வாக்கு எண்ணும் மையத்தின் முன்பாக இருக்கிறோம். இங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், அதோட மட்டுமல்லாமல் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் அப்சர்வர்கள், அதாவது கண்காணிப்பாளர்கள், அவர்கள் இந்த பகுதியை, இந்த வாக்கு எண்ணும் மையத்தை ஆய்வு செய்து காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணுவதை உறுதிப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கான முழு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது 70 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. 9,85,676 வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை கடந்த 23ஆம் தேதி ஆற்றியிருக்கிறார்கள். 77.90% இங்கே வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தென்காசி இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 70 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் 95 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 92, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 85 என 4 மாவட்டங்களிலும் சேர்த்து 342 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். வாக்குப்பதிவு சராசரியாக 77 முதல் 80% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதை எண்ணும் பணிங்கிறது நாளை காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில கடந்த முறை திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 22 சட்டப்பேரவை தொகுதிகளில் 15 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியும் 7 இடங்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 3-2, அதாவது 3 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் 2 இடங்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம், 1 தொகுதியில் காங்கிரஸ். அதிமுகவை பொறுத்தவரை 1 தொகுதியில் அதிமுக, 1 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி என 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தென்காசி தொகுதியை பொறுத்தவரைக்கும், தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். கடந்த முறை 2 இடங்களில் ஆலங்குளம் மற்றும் வாசுதேவநல்லூர் பகுதி, ஆலங்குளம் மற்றும் கடைநல்லூர் ஆகிய 2 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. மொத்தமாக 15-7 என்ற அடிப்படையில் இருந்தது. தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் 10% வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. கடந்த முறை 68% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் இந்த முறை 77.90% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் 75,000 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. இளம் வாக்காளர்கள் பலர் வாக்களித்திருக்கிறார்கள். பல இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலையும், குறிப்பாக 2 தொகுதிகளில் முடிவுகள் எளிதாக கிடைத்துவிடும் என்ற அடிப்படையில் 3 தொகுதிகளில் இழுபறி நிலை நீடிக்கும். யார் முதலிடம் பிடிக்கப் போகிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடிய நிலையில் 9 மணி முதல் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இதேபோல கடந்த முறை 15-7 என்ற இடங்கள் இருந்த நிலையில் தற்போது அதிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிய வருகிறது. கடும் போட்டி, 3 கட்சியினர் முதல் 3 கட்சியினர் கடுமையாக போட்டி தரக்கூடிய நிலையில் களத்தில் 5 முனை போட்டி இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் என 3 கட்சியினர் கடுமையான போட்டியை தர வாய்ப்பிருப்பதாகவே தெரிய வருகிறது. பல இடங்களில் வாக்குகள் பெறுவதால் இழுபறி நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த முறை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்த நிலையில் அதில் 4 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியர் காங்கிரஸ் கட்சியினர் 3 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அந்த 6 இடங்களிலும் 2 இடங்களில் முடிவுகள் எளிதாக கிடைக்கக்கூடிய நிலையில் 4 இடங்களில் இழுபறி நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. முடிவுகள் காலை 9 மணி முதல் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் 8 மணிக்கு அந்த தபால் வாக்குகள் எண்ண துவங்கிய நிலையில் 8:30 மணிக்கு மேஜைகளில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். 9 மணிக்கு முன்னதாகவே அந்த முன்னணி நிலவரங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோமணி.